தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்தியர்கள் பல தேசங்களில் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அப்படி ஒரு தேசத்திற்கு தான் நான் வந்திருக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்காவில் இந்த பகுதியிலே தான் இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்தியர்களின் எண்ணிக்கை இங்குதான் இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் பண்ணை வேலைக்காக அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தேவன் அருள்வதற்கு பல வருடங்கள் எடுத்துக்கொண்டார். பல வருடங்களுக்கு பின்புதான் அவர்கள் விடுதலையை பெற்றார்கள். அதை போலவே மனித குலமும் பல விஷயங்களில் அடிமைப்பட்டிருக்கிறது. மனிதன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், மனிதன் தன் சுயத்துக்கு அடிமையாக இருக்கிறான், மனிதன் உலகத்துக்கு அடிமையாக இருக்கிறான், மனிதன் தன்னுடைய சுயம், பாவம், உலகம் என்பதையெல்லாம் தாண்டி அவன் பல விஷயங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். அதிலே இந்த இருளின் அதிகாரத்துக்கு அவன் உட்பட்டு விட்டான். இந்த பூமி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, ஆனால் இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் உலகம் என்பது மாயை. ஒருவனுக்குள் உலகம் இருந்தால் அவன் தேவனுடையவன் அல்ல. ஒருவனிடத்தில் உலக சிநேகம் இருந்தால் அவன் தேவனுடையவன் அல்ல. இந்த உலகம் என்பது இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படியாக தேவன் அவன் மேல் வைத்த அன்பினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள அறிவாகிய ஒளியை மனிதனுடைய இருதயங்களே பிரகாசிக்க செய்தார். இந்த வெளிச்சம் அவருடைய வசனத்தினால் மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் அவருடைய இரத்தத்தினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிச்சத்துக்கு மனிதனை கொண்டு வரும்படியாக தம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்தார். தம்முடைய வசனத்தினாலே அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே பிரகாசிக்க செய்திருக்கிறார். தம்முடைய அபிஷேகத்தினாலே இந்த வெளிச்சத்திலே நம்மை நிலைநிற்க செய்திருக்கிறார். இருளான இந்த ஆப்பிரிக்காவின் பகுதிகள் மனித குலத்தின் அடிமைத்தனத்தினால் வெளிச்சம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்து நம்முடைய ஜீவியங்களிலே வெளிச்சத்தை பிரகாசித்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவ இருள், சாப இருள், ரோக இருளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யம் என்ற வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வெளிச்சத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாக, இந்த வெளிச்சத்திலே நாம் மேலோங்கி வளர்ந்து அவரோடு இணையும்படியாக கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.